இந்த மாத்திரை ஒன்று, இந்த மாத்திரை ஒன்று, இந்த மாத்திரை ஒன்று, ஒரு ஸ்பூன் லேகியம். தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு முதுகுல வட்ட வட்டமா பெருசா இருக்கும். எல்லாருமே 15வது நாள் மகிழ்ச்சியா உள்ள வந்தா தான் நான் 2வது ஏதாவது அவங்க டெஸ்டே பண்ணும். ஓ ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இந்த சோரியாசிஸ் வந்துருச்சுனாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீன் செதில் மாதிரி ஆயிடும். இது வரையும் ஃபுல் கை போட்டுக்குவாங்க, முகமெல்லாம் மூடிப்பாங்க, முக்காடு போட்டுப்பாங்க, வெளியே போகிறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஒரு சிலருக்கு அப்படியே கீரி அப்படியே கீரினாக்கா அப்படியே ஆமாம் மீன் செதில் மாதிரி பொடியாக விழும், அள்ளி கூட்டி வெளியே போடுவாங்க. அப்படியே இப்போ ஸ்கால்ப்ல பார்த்தீங்கன்னாக்கா சோரியாசிஸ் வந்துடும், காதில் எல்லா உடம்பு ஃபுல்லாக சோரியாசிஸ் வந்துடும். இந்த சோரியாசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சொறி, சிரங்கு, எக்ஸிமா, புழுவெட்டு, அதனால பார்த்தீங்கன்னாக்கா முடி நிறைய கொட்டுறது, சொட்ட சொட்டையாகிறது, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. இந்த சோரியாசிஸ்க்கு 15 நாள் தான் என்கிட்ட மருந்து, அதுக்கப்புறம் பெருசாக மருந்து தேவையில்லை. யாரோ ஒரு சிலர் தேவைப்படும், அது குறிப்பிட்ட நாள் கொடுத்தா போதுமானது அப்படின்றீங்களே. 15 நாள்ல சரி பண்ணக்கூடிய மருந்து அது என்ன மருந்து, அது எப்படி எல்லாம் மக்கள் சாப்பிடணும்னு சொல்லுங்க. இது என்னன்னா, முதல்ல நாம செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 20 வருஷமா நான் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா மருந்தும் செஞ்சு பார்த்துட்டு இந்த மருந்து செஞ்ச வரைக்கும் மாத்தவே இல்லை 20 வருஷமா. ஓ 20 வருஷமா இந்த மருந்து தான் வேற எதுவும் மாத்தல. வர்ற எல்லாருமே 15ஆம் நாள் மகிழ்ச்சியா சிரிச்சுட்டு உள்ள வருவாங்க. ஓ சிரிச்சுட்டு தான் வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. உடல் முழுவதும் பரவி இருக்கும். தலையில் இருந்து கால் வரைக்கும் உடம்பு முதுகுல வட்ட வட்டமா பெருசா இருக்கும். எல்லாருமே 15ஆவது நாள் மகிழ்ச்சியா உள்ள வந்தா தான் நான் 2வது ஏதாவது அவங்க டெஸ்டே பண்ணும். ஓ நல்ல ஆகலைன்னு சொன்னா வேற எங்கேயாவது போயிருந்து சொல்லிடுவேன். வேற எங்கே போயிடுங்க. ஆமாம், ஏன்னா என் மருந்து நல்லா பண்ணிடும். அப்ப நல்லா ஆகலைன்னா அவங்க சரியா கட்டுப்பாடா வாழல, ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நாம மருந்து கொடுத்து நம்ம பேர் கெட்டக்கூடாது. அதனால காலை இரவு உணவுக்கு முன் இந்த மாத்திரை ஒன்று, இந்த மாத்திரை ஒன்று, இந்த மாத்திரை ஒன்று, ஒரு ஸ்பூன் லேகியம். காலை இரவு இந்த மாத்திரை 2 மாத்திரை, ஒரு ஸ்பூன் லேகியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. நண்பர்களே, இந்த மாத்திரை 2 மாத்திரையும் காலை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். லேகியம் ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க லேகியம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். இது சோரியாசிஸ்க்கான மருந்து. அடுத்தது இந்த மாத்திரை என்னங்கய்யா? உணவுக்கு பின் உணவு வந்து அந்த படபடையா இருக்கக்கூடிய அந்த பட்டைகள் எல்லாம் உறிஞ்சி வந்து கீழே உளுந்து அது நார்மல் ஸ்கின்னா மாறுறதுக்கான இது ஒரு பெரிய மருந்து. இது பெரிய மருந்து. ஆமா, உணவுக்கு பின்னாடி உலர் சருமத்தை மாற்றக்கூடிய காம்பினேஷன் இது மூணும். இது வந்து அந்த ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய வேகமா கட்டுப்படுத்துறதுக்காக இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இது உணவுக்கு பின் பால்ல சாப்பிடணும். சரியா, அது ஒண்ணு. இது போக சிரட்டை தைலம்னு ஒண்ணு நாங்க செய்யறோம். தேங்காய் சிரட்டையில இருந்து குழி தைலமா இறக்கி ஒரு சிரட்டை தைலம், அது வந்து ரொம்ப திக்கா ஆனவங்களுக்கு அது நாம எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அந்த திக் ஸ்பாட்ல மட்டும் போட்டாங்கன்னா அந்த திக் ஸ்பாட் சின்னதாயிட்டே வந்து மறைஞ்சிடும். எல்லாமே 15 நாள் மீறினா 1 மாசம் அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப நாளா இருக்கு, அது என்னென்னமோ ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்தா போதும். பத்தியும் சரியா இல்லாதனால சில நாட்கள் அதிகமா எடுக்கணும். அது அவங்களுடைய உடலின் தன்மை, அவங்க நடந்து கொள்ளும் முறையை பொறுத்து மாறும். ஓகே, கட்டுப்பாடா சரியா நம்ம சொல்றபடி அவங்க இருந்தாங்கன்னா 15 நாள்ல கட்டுப்பட்டு சுமார் 80% 15 நாள்ல கண்ட்ரோல் ஆகும். வாவ். வெளிப்புற பிரயோகத்துக்கும் ஒன்று போட்டா தான் அந்த வறட்சி நீங்கும். அதுக்காக இந்த பொடுகு தைலம் அப்படிங்கிற பேர்ல இது செய்யறோம். இது பொடுகும் நல்லாகும், சொரியாசிஸும் நல்லாகும், உலர் சருமமும் சரியாகும். ட்ரை ஸ்கின்னு சொல்லி நிறைய பேருக்கு வெள்ளையா ட்ரை ஆகும், அவங்களும் இதை தேய்ச்சிக்கலாம். தலையில பொடுகுக்கு இந்த ஒரு பாட்டில் முடியறதுக்குள்ள பொடுகு நல்லாயிடும். எல்லாத்துக்கும் நல்லாயிடுச்சு. பொடுகு எப்ப வரும் அப்படின்னா 10வது பரீட்சை வரும்போது, 12வது பரீட்சை வரும்போது குழந்தைகளுக்கு வரும் அந்த டென்ஷன்ல. அடுத்து இந்த பெட்ரோலியம் எண்ணெயை உணவு எண்ணெய்ன்னு சொல்லி சில நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வித்துட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோலியம் எண்ணெய் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சொரியாசிஸ் நோய் வந்திருக்கு. இந்த சொரியாசிஸ் நோய் எப்போ வந்தது அப்படின்னா, அந்த பெட்ரோலியம் எண்ணெயை எண்ணெய்க்கு கொண்டு வந்து உணவு எண்ணெய்ன்னு சொல்லி மாற்றி பெயர் போட்டு வித்தாங்களோ அன்னையிலிருந்து தான் சொரியாசிஸ் நோயாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராயிட்டாங்க. இன்னைக்கு நான் வர்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அந்த பெயர் உள்ள பெட்ரோலியம் எண்ணெய் எதுல செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு பெட்ரோலியம் எண்ணெயை எப்படி உணவு எண்ணெயா மாத்தி பேர் போட்டு விற்கிறாங்கன்ட்டு அந்த எண்ணெய் விட்டாலே பாதி நோய் போயிடும். அதுக்கு அடுத்தபடியா உஷ்ண வீரியமுள்ள உணவுப் பொருட்களை தவிர்த்துடணும். கோழி முக்கியமா தவிர்த்துடணும். அந்த மாதிரி கட்டுப்பாடா நான் சொல்ற பத்தியத்தில் இருந்தாங்கன்னா, சித்த மருத்துவர்கள் எல்லாரும் சொல்றது ஒரே பத்தியம் தான். அந்த பத்தியப்படி இருந்து இந்த நோயை அவங்களே வந்து உணவின் மூலமாகவே குணப்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் வராமல் தடுத்துக்க முடியும். எப்படின்னா, அந்த எண்ணெயை சாப்பிடக்கூடாது. அடுத்து காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிடணும். உலர் சருமம் இல்லாமல் மாய்ஸ்சரைஸ்டாக ஸ்கின் இருக்கணும். அப்படிங்கிறக்காக இந்த எண்ணெய் வாங்கி தடவிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் போதும். மருந்தை பொறுத்த வரைக்கும் 15 நாள் 1 மாதம் தான். அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாம்.
இல்லைன்னா இதோட விட்டுறலாம். என்ன நேர்களே, 15 நாள் அதிகபட்சம் சொரியாசிஸ்னாலே 15 நாள் 80% சரியாயிடும்ன்றாரு. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட 1 மாசம் எடுத்து அப்படியே நில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பவுமே தேவையில்லை, அவங்களுடைய உணவுல சொல்ற காய்கறி கீரைகளை சேர்த்தீங்கன்னாவே போதுன்றாரு. இப்படிப்பட்ட மருந்துகள் கண்டுபிடிச்சிக்கும் போது நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? சோரியாசிஸா? இனி கவலையே பட வேண்டாம். சோரியாசிஸ் உள்ளவங்க, தோல் நோய் உள்ளவங்க, IgE அதிகமா இருக்கிறவங்க, சொறி, சிரங்கு, படை, எக்ஸிமா, தோல் நோய், ஸ்கின் டிசீஸ் சொல்லுவாங்களா, இது எதுவா இருந்தாலும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டியது ஐயா கிட்ட படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மூலியமா கொடுக்குற இந்த மருந்துகள் வாங்கி சோரியாசிஸ் உள்ளவங்க மட்டும் இல்லை, எல்லா நோய்க்கும் சிறப்பான மருந்துகள் இருக்கு. வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பிறந்த குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.